ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, சில பக்தர்கள் ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுவார்கள். ஷீரடிக்கு எப்போது போவோம் என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் சாயப்பா மனம் வைத்தால் மட்டுமே யார் ஒருவரும் ஷீரடி மண்ணில் காலை வைக்க முடியும். என்னுடைய பக்தன் எத்தனை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அவர்களை சிட்டுக்குருவி காலில் கயிறு கட்டி இழுப்பது போல இழுத்து கொள்வேன் என்று சீரடி சாயப்பா அடிக்கடி தனது பக்தர்களிடம் சொல்வது உண்டு. தன் பக்தர்களை ஷீரடிக்கு வரவழைத்து அருள்பாலித்திருக்கின்றார். சில ஊர்களில் சீரடி சாயப்பா என்றால் யார் என்று தெரியாத ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த சமயத்திலும் கூட அங்கிருந்த பக்தர்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் சென்று பாபா அருள் பாலித்திருக்கின்றார். அவர் ஆசியால் சீரடிக்கு இழுக்கப்பட்ட பக்தர்கள் ஏராளம். அத்தகைய பக்தர்கள் உண்மையில் நிறைய பாக்கியம் செய்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சாய்பாபாவே கனவில் சென்று தன்னை பார்க்க வரும்படி அழைக்கப்பட்ட பக்தர்களின் எண்ணிக்கை நிறைய உண்டு. மும்பையில் வாழ்ந்த லக்ஷ்மி சந்த் என்ற பக்தரும் அவர்களில் ஒருவராவார். ஆனால் இவர் அழைக்கப்பட்ட விதமும் அதன் மூலம் பாபா தனது பக்தர்களுக்கு காட்டிய பாதையும் தான் தனித்துவமும் முக்கியத்துவமும் கொண்டதாகும். லக்ஷ்மி சந்த் மும்பையில் அந்த காலத்தில் புகழ்பெற்று இருந்த ஒரு கிரேக்க நாட்டு நிறுவனத்தில் குமாஸ்தாவாக பணிபுரிந்து வந்தார். மும்பை சாந்த குருஸில் அவரது வீடு இருந்தது. 1910 ஒரு நாள் அவர் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு திடீரென ஒரு கனவு வந்தது. கனவில் தாடியுடன் நீண்ட கஃப்னி அணிந்து கொண்டு சாது ஒருவர் மிகவும் சாந்தமான முகத்துடன் தோன்றினார். அவரை சுற்றி நிறைய பக்தர்கள் பவ்யமாக நின்று கொண்டிருந்தனர். அந்த சாதுவை பார்த்ததும் லக்ஷ்மி சந்த் தன்னையும் அறியாமல் மனம் உருகினார். தாடியுடன் காணப்பட்ட அந்த சாதுவை பார்த்து லக்ஷ்மி சந்த் கை கூப்பி பணிவுடன் வணங்கினார். அவருக்கு பொட்டலம் ஒன்றை வழங்கிய சாது சிரித்தபடியே கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தார். இந்த காட்சியுடன் அந்த கனவு முடிந்து போனது. மறுநாள் காலையில் கண் விழித்ததும் லக்ஷ்மி சந்த் அந்த கனவு பற்றி நினைத்து பார்த்தார். தன் கனவில் தோன்றிய சாது யாராக இருக்கும் என்று யோசித்து பார்த்தார். ஆனால் அவருக்கு விடை கிடைக்கவில்லை. இதனால் கனவில் கண்ட சாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் லக்ஷ்மி சந்த் அதை மறந்து போனார். சீரடி சாய்பாபாவை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாததால் தனது கனவில் வந்தது பாபாதான் என்ற உண்மை அவருக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஷீரடிக்கு ஒரு முறை கூட சென்றதில்லை. இதனால் அந்த கனவை அவர் சுத்தமாக மறந்தே போனார். இந்த நிகழ்வு நடந்த சில தினங்களில் மும்பையில் உள்ள ஒரு நண்பர் வீட்டில் சமய சொற்பொழிவு நடப்பது லக்ஷ்மி சந்துக்கு தெரிய வந்தது. சமய சொற்பொழிவு கேட்பது, பஜனை பாடல்கள் பாடுவது போன்றவற்றில் லக்ஷ்மி சந்துக்கு எப்போதும் அதிக ஆர்வம் உண்டு. தாஸ்கனு அங்கு சமய சொற்பொழிவு நிகழ்த்தினார். இவர் சீரடி சாய்பாபாவின் முதன்மையான சீடர்களில் ஒருவராவார். சாய்பாபாவின் புகழை மராட்டிய மாநிலம் முழுவதும் தனது கதா காலட்சேபம் மூலம் கொண்டு சென்ற பெருமை இவருக்கு உண்டு. இவர் எங்கு சமய சொற்பொழிவு நடத்தினாலும் தனக்கு அருகில் சீரடி சாய்பாபாவின் படத்தை தவறாமல் தன் அருகே அலங்கரித்து வைத்திருப்பார். மும்பை வீட்டிலும் அவர் தன் அருகே சாய்பாபாவின் பெரிய படத்தை அலங்கரித்து வைத்திருந்தார். சமய சொற்பொழிவு கேட்பதற்காக அங்கு வந்த லக்ஷ்மி சந்த் அந்த படத்தை பார்த்ததும் ஆச்சரியத்தில் மூழ்கினார். அந்த படத்தில் இருப்பவரும் தன் கனவில் வந்தவரும் ஒரே நபர்தான் என்ற உண்மை மின்னல் போல அவரது மூளையில் உதித்தது. தனது கனவை மீண்டும் ஒரு முறை அவர் நினைவுபடுத்தி பார்த்தார். தாடி, கஃப்னி அணிந்த பாபா உருவம் அப்படியே புகைப்படத்திலும் இருந்தது. அப்போதுதான் லக்ஷ்மி சந்துக்கு தன் கனவில் வந்து தனக்கு ஆசி வழங்கியது சீரடி சாய்பாபா என்ற உண்மை தெரிய வந்தது. சாய்பாபாவே தன்னை தேடி வந்து தனக்கு அருள் பாலித்திருக்கிறார் என்பதையும் அறிந்ததும் லக்ஷ்மி சந்த் மனம் நெகிழ்ந்தார். அவர் கண்களிலிருந்து அவரையும் அறியாமல் தாரை தாரியாக கண்ணீர் வழிந்தோடியது. அந்த நிமிடத்திலிருந்து ஷீரடிக்கு சென்று சாயப்பாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அவர் மனம் ஆசைப்பட்டது. நாளுக்கு நாள் அவர் மனதில் அந்த எண்ணம் விஸ்வரூபம் எடுத்தபடியாக இருந்தது. ஒரு கட்டத்தில் எப்படியாவது விரைவில் ஷீரடிக்கு சென்றுவிட வேண்டும் என்று அவர் தீவிர யோசனையில் மூழ்கினார். மறுநாள் இரவு அவரது நண்பர் சங்கர் ராவ் அவரை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தார். ஷீரடிக்கு போகிறேன், என்னுடன் நீயும் வருகிறாயா என்று சங்கர் ராவ் கேட்டார். இதை கேட்டதும்
லக்ஷ்மிசந்த் அதிர்ச்சியும் ஆச்சரியத்திலும் மூழ்கி போனார். நடப்பதெல்லாம் பாபாவின் செயல் என்ற எண்ணம்தான் லக்ஷ்மிசந்த் மனதில் தோன்றியது. நிச்சயமாக வருகிறேன், என்னை தவறாமல் அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார். இதையடுத்து சீரடி பயணத்திற்காக ஏற்பாடுகள் தொடங்கின. இப்போது இருப்பது போல அந்த காலகட்டத்தில் மிக வேகமாக சீரடிக்கு சென்று வந்துவிட இயலாது. அப்போது அவரிடம் பணம் சற்று குறைவாக இருப்பது தெரிய வந்தது. சீரடிக்கு சென்று வரும் அளவிற்கு கையில் பணம் இல்லையே என்பதை உணர்ந்தார். ஷீரடிக்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது. எனவே யாரிடமாவது கடன் வாங்கியாவது சீரடிக்கு சென்று விட வேண்டும் என்று முடிவு செய்தார். நீண்ட யோசனைக்கு பிறகு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தனது சித்தப்பா மகனிடமே கடன் வாங்க முடிவு செய்தார். தனது சித்தப்பா மகனிடம் ரூபாய் 15 கடன் கேட்டார். அவரும் கடன் கொடுத்தார். அதற்கு அடுத்த நாளே லக்ஷ்மிசந்தும் சங்கர் ராவும் ரயிலில் சீரடிக்கு புறப்பட்டனர். லக்ஷ்மிசந்துக்கு ஒரு பழக்கம் உண்டு. எங்கு சென்றாலும் போகிற இடம் பற்றி மற்றவர்களிடம் விசாரித்து கொண்டே இருப்பார். அந்த பழக்கத்தின்படி ரயிலில் இருந்த மற்ற பயணிகளிடம் சீரடி சாய்பாபா பற்றி கேட்டுக்கொண்டே வந்தார். ஷீரடி சாய்பாபாவை பார்த்திருக்கிறீர்களா? அவர் யார்? எப்படிப்பட்டவர்? அவரை எப்படி வழிபட வேண்டும்? அவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அடுக்கடுக்காக அந்த ரயில் பட்டியில் இருந்தவர்களிடம் விசாரித்து கொண்டே இருந்தார். பயணிகள் தங்களுக்கு தெரிந்ததை சொன்னார்கள். ஒரு பயணி, சீரடி சாய்பாபா மிகப்பெரிய அவதார புருஷர், அவரது பார்வைப்பட்டாலே உங்களது தோஷங்கள் விலகிவிடும் என்று கூறினார். இதையெல்லாம் கேட்க கேட்க பாபாவின் மீதான பக்தியும் ஆர்வமும் லக்ஷ்மிசந்துக்கு அதிகரித்தது. சீரடிக்கு எப்போது சென்று சேர்வோம் என்று அவரது மனதுக்குள் கேள்வி அலைகள் அடைத்து கொண்டே இருந்தன. ரயிலில் நடத்திய விசாரணையின் போது பாபாவுக்கு கொய்யா பழம் பிடிக்கும் என்று ஒரு வயதான பெண்மணியிடம் கொய்யா பழம் கொஞ்சம் வாங்கி கொண்டார். ரயிலில் இருந்து இறங்கி குதிரை வண்டி மூலம் லக்ஷ்மிசந்துவும் சங்கர் ராவும் சீரடி சென்று சேர்ந்தனர். அங்கு விடுதியில் குளித்துவிட்டு துவாரகாமாயி மசூதிக்கு சென்றனர். அங்கு சாய்பாபாவை கண்டதும் லக்ஷ்மிசந்த் மனம் உருகி போனது. இந்த தரிசனத்திற்காகத்தானே இவ்வளவு நாளாக காத்திருந்தோம் என்று கண்களில் கண்ணீர் வழிந்தோட பாபாவின் பாதங்களில் சரணடைந்தார். அப்போது பாபாவுக்கு தன் கைப்பட லக்ஷ்மிசந்த் பூஜை செய்தார். தீப தூபம் காட்டி பாபாவை கும்பிட்டுவிட்டு அவர் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டார். அப்போதுதான் பாபா மிக முக்கியமான உபதேசம் ஒன்றை வெளியிட்டார். என் மீது ஏன் சந்தேகம்? ரயில் பெட்டியில் இருந்தவர்களிடமெல்லாம் ஏன் என்னை பற்றி விசாரிக்க வேண்டும்? நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே? நான் முதலில் கனவில் சென்றேன். அது பொய் இல்லை என்பதை நிரூபித்து காட்டினேன். அதன் பிறகும் என் மீது ஏன் சந்தேகம் வர வேண்டும்? சரி, போகட்டும். என்னை பார்ப்பதற்கு வரும்போது தவறு செய்துவிட்டு வரக்கூடாது. கையில் பணம் இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் வர வேண்டியது இல்லை. ஏன் கடன் வாங்கி கொண்டு என்னை பார்க்க வர வேண்டும்? அந்த அளவிற்கு அவசரமும் அவசியமும் ஏன்? கடன் வாங்கி என்னை பார்க்கவா என்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை. அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. யாருடைய பாவம் விளக்கப்படுகிறதோ அவர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள். சாயி சாயி என்று என்னை உச்சரித்தால் 7 கடல் கடந்து கூட வந்து நிற்பேன். எனக்கு அஷ்டோபச்சார பூஜையோ சோடசோபசார பூஜையோ தேவையில்லை. என் மீது நம்பிக்கை வைத்து பார்க்க வந்தால் மட்டும் போதும். இவ்வாறு கூறிவிட்டு பாபா சிரித்தபடி லக்ஷ்மிசந்தை பார்த்தார். தனது செயல்பாடுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் பாபா சொன்னதை கண்டதும் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அங்கிருந்தவர்களுக்கு அது பாபா காட்டிய புதிய பாதையாக இருந்தது. நாமும் பாபா காட்டிய பாதையில் பயணிப்போம். ஏன் இப்படி நீ சோகமாக இருக்கிறாய்? நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடந்துவிடவில்லை. உனக்கு தேவையில்லாததைத்தான் நான் அகற்றியுள்ளேன். என்னை நினைத்து கொண்டு இரு, அனைத்தும் சரியாகிவிடும். நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும், நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை. உன் ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. யாரும் நிரந்தரமில்லை. பெற்ற தாய், தந்தை, மனைவி, கணவர், குழந்தைகள் கூட குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே உன்னோடு வருவார்கள். உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உன் தந்தையான நான் மட்டுமே. அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள்.
இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும். நீ என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனக்கு புது வழியை நான் காட்டப் போகிறேன். விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே. நீ விரும்பும் பணி வாழ்க்கை கிடைக்கும். பொறுமையாக இரு. உனக்காக நான் என்றுமே இருப்பேன். வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம். அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய் இருக்கும். அதே நேரம் மனம் தளராதே. நிச்சயம் அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே. உன்னை பக்குவமடைய செய்வதற்கே வருகிறது. சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கின்றன. உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே. நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னை பதற வைக்கின்றது. உனக்கு ஒன்றும் இல்லை. வீணாக எதையெதையோ நினைத்து குழம்பாதே. உன்னை விட்டு விடுவேனா? உன்னிடத்தில் எப்பொழுதும் நான் இருப்பேன். சில காலம் நீ எடுத்து வைக்கும் அடிகளே உன்னை எதிர்மறை பாதைக்கு மாற்றிவிட்டு இருக்கும். ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம். உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதையெல்லாம் உன்னை தேடி தானாக வந்துவிட்டது. சில தடங்கள் உன்னை மன அழுத்தத்தில் ஏற்படுத்த செய்யும். ஆனால் அவற்றால் உன்னை எதுவும் செய்ய முடியாது. என் பார்வையில், என் கையில், என் மடியில் இருந்தும் வளரும் என் பிள்ளை நீ. அதை ஞாபகம் வைத்துக்கொள். உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்தில் இருக்கிறது. அதை நினைவு கொண்டு நடை போடு. எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னுள் வந்ததல்லவா? அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அறவே அழித்துவிடு. உன் வாழ்க்கை ஆனந்தமாகும். என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒருபோதும் நினைக்காதே. எல்லாம் நிறைவாய் இருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைவது இல்லை என்பதே உண்மை. நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை ஏக்கத்தோடு தொலைத்து கொண்டு இருப்பவன் முட்டாள். எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்பவன் புத்திசாலி. சந்தேகப்படுபவர்களை நம்பாதே. நம்புபவர்களை சந்தேகப்படாதே. வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாக இருப்பது அறிவுபூர்வமானது. இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மனக்காயங்களையாவது தவிர்த்து விடலாம். உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என எவருமே இல்லை குழந்தையே. எதுவும் தெரியாதவர் எனவும் இங்கு எவருமே இல்லை. நல்லதே நடக்கும். நடப்பவை அனைத்தையும் நல்லதுக்கே என்று நம்பு. உன் வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும். இது போன்ற எண்ணங்களை நீ மாற்றி அமைத்து கொண்டால் உன் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படும். மகிழ்ச்சி வந்துவிட்டால் செல்வம், மன நிம்மதியெல்லாம் தானாக உன்னோடு வர ஆரம்பிக்கும். உன்னை யார் வெறுத்தாலும், உன்னை விட்டு யார் விலகிச் சென்றாலும் உன்னோடு நான் என்றும் இருப்பேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் முன்பு உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவேன். என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது. பேரதிர்ஷ்டம் தேடி வரும் என் குழந்தையே. நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று நான் ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அப்பா, எனக்கு இது எல்லாம் சாத்தியப்படாது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன். அதுவரை நீ எனக்கு கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய். என் செல்ல குழந்தையே, அதுவும் சரிதான். நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உன் தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போதே நீ உயர்த்தப்படுவாய். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன். இதோடு ஆன்மீக சுகத்தையும் உனக்கு சேர்த்து வழங்குவேன். உன்னை தாங்கி பிடிப்பேன், தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன். நிச்சயமாக அதை உனக்கு நான் நிறைவேற்றுவேன். நான் வாக்கு மீற மாட்டேன் குழந்தையே. உன்னால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாகக் கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன். இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன். அனைத்தும் சுபமாக நடக்கும். வாழ்க்கையில் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது. தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும்
ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகிறது. உன்னை விட்டு நான் தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கி எறி. நீ என் உயிர். நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய், எப்போதும் இருப்பாய். இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்கும். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையான நான் இருக்கிறேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தந்தையான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் குழந்தையே. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. என்னால் முடியவில்லை என்கிறாயா? உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு. நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று இரு. பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு. தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்து கொள்வேன். உன்னை என்னோடு அழைத்துச் செல்வேன். காலம் கடந்து விட்டதே, இனி என்ன கிடைத்து என்ன பயன் என்று நினைக்காதே. காலம் கடந்து இருந்தாலும் தவறான காலத்தில் கிடைக்காமல் சரியான காலத்தில் கிடைக்கும் பொழுது அதனால் உனக்கு முழுமையாக நன்மை மாத்திரமே உண்டாகும். சில விஷயங்கள் சிலருக்கு முன்பே கிடைத்தும் அவர்கள் அதனால் மகிழ்ச்சியின்றி இருப்பார்கள். சிலருக்கு தாமதமாக கிடைத்தாலும் அவர்கள் முழு மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். உனக்கான நேரத்தில் உன் கைகளில் நான் அனைத்தையும் தருவேன். மகிழ்ச்சியோடு நீயும் பெற்றுக்கொள் என் குழந்தையே. துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கருமத்தை உங்களுக்கு பதிலாக உன் தந்தையான நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன். என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய், என்னை வணங்குகிறாய். அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம். உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு. அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்துவிட முடியாது. பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும், உன்னை அல்ல. உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என் குழந்தையே. என் கதைகள், உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன். செய்வது மட்டுமல்ல, அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன். என் குணநலன்களை, என் மகிமைகளை, என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்தே பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்கள் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள். இப்போது கவலையற்று இரு. என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன். என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை. தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்வதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது. எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயா? உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும். மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிடாதே. அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு, உன் வாழ்க்கையின் சாயல் வேறு. இரண்டையும் படைத்தவன் உன் தந்தையான நான். அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ எதற்கும் கலங்காதே. உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் நான் வேரூன்றி நிற்க செய்வேன். அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது. உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது. உன்னிடம் நிறைக்குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும். அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, நீ எப்போதோ செய்த கர்மவினையை இப்போது அனுபவிக்கின்றாய். அதை விரைவில் தீர்க்கவும் போகின்றாய். ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும்.
அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே. உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன். உன்னை எதுவும் பாதிக்காது. நீ மனதின் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள். துஷ்டர்களிடம் வாதாடாதே. எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன் தந்தையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன். பிறகு வீணான பயம் எதற்கு உனக்கு? என்னிடம் நீ முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன்.